இந்த தொகுப்பை வழங்குவோர் டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். நான் இப்போ இருக்க இடம் தான் கோயம்பேடு காய்கறி மார்க்கெட். ஏன் இப்போ நான் இந்த மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன்னா, இந்த மார்க்கெட்ல அடுத்தடுத்து பல திட்டங்களை தமிழக அரசு செய்ய போறாங்க. இந்த மார்க்கெட்டே வேற மாதிரி மாறப்போகுது. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட்டுடைய ஹிஸ்டரியை பத்தியும் இந்த மார்க்கெட்டை பத்தியும் ஷார்ட்டா சொல்றேன், கேளுங்க. சென்னையின் அடையாளங்கள்ல ஒன்னா இருக்கக்கூடிய கோயம்பேடு காய்கனி மலர் மார்க்கெட் ஒரு நாளைக்கு 35 கோடிக்கு மேல வர்த்தகம் நடைபெறக்கூடிய ஏசியாவோட தி பிக்கெஸ்ட் மார்க்கெட்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி பாரிஸுக்கு பக்கத்துல இருந்த கொத்தவால் ஜாவடி அப்படிங்கிற இடத்துல தான் மாநகரத்தோடைய பெரிய சந்தையாகவே இருந்துச்சு. அந்த இடத்துல இட நெருக்கடி ஏற்பட்டதால கோயம்பேட்ல இந்த புது மார்க்கெட் 1996ல திறந்தாங்க. மொத்தம் 295 ஏக்கர் பரப்பளவுல பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய கோயம்பேடு சந்தையில 3941 கடைகள் இருக்கு. 2 பிளாக்ல 1985 காய்கறி கடைகளும், ஒரு பிளாக்ல 992 ஃப்ரூட்ஸ் கடைகளும், ஒரே ஒரு பிளாக்ல 472 ஃப்ளவர் கடையும் இருக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வந்து போற இடமா கோயம்பேடு மார்க்கெட் இருக்கு. சுமார் 10,000 டூ வீலரும் 4,000 சிறிய ரக சரக்கு வாகனங்களும் கோயம்பேடுக்கு வருது. ஒரு நாளைக்கு 5,500 டன் கிட்டத்தட்ட காய்கறிகள் மற்றும் பழங்களும் விற்பனை பண்ணுவதற்காக கோயம்பேடுக்கு கொண்டு வராங்க. இவ்வளவு முக்கியமான இந்த மார்க்கெட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக சில விஷயங்களை மாடர்னிஸ்டா பண்ண போறதாக தமிழக அரசு சொல்லி இருக்காங்க. அப்படி என்னெல்லாம் மாத்த போறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசா வரப்போறது பார்க்கலாம். இந்த மார்க்கெட்டை நவீனமாக்க சில முக்கிய குறிக்கோளை அரசு வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, தொழில்நுட்பம், அதாவது டெக்னாலஜி வைஸ் டெவலப் பண்றது, சுகாதாரத்தை மேம்படுத்துறது, வருவாயை அதிகரிக்கிறது, டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அரசு கவனம் செலுத்த போற ஏரியாக்கள் தான் இது. முதல்ல நாம பார்க்க போறது டெக்னாலஜி. இது கோயம்பேடு மார்க்கெட்டுக்குன்னு ஒரு தனியாக வெப்சைட்டை உருவாக்க போறாங்க. அதுக்கப்புறமா கோயம்பேடு மார்க்கெட்ல இருக்க ஒவ்வொரு கடைகளுக்கும் தனித்தனியான ஒரு யூசர் ஐடி, ஒரு பாஸ்வேர்டை கொடுப்பாங்க. கடையோட உரிமையாளர்கள் இந்த வெப்சைட்டை லாகின் பண்ணி கடைக்கான லைசன்ஸ் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாத்தையும் ஆன்லைன்லயே பே பண்ணிக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சுகாதாரம். கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 96 டாய்லெட் காம்ப்ளெக்ஸ்கள் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த நவீனமயமாக்கல் திட்டத்துல அது இன்னும் 106 டாய்லெட்களா அதிகப்படுத்த போறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருக்க சிறுநீர் கழிப்பிடங்களை பராமரிக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. கோயம்பேடு மார்க்கெட்ல இருக்க பெரிய பிரச்சனை அங்க இருக்கிற வேஸ்ட் ஆகிற பொருட்களை என்ன பண்றது அப்படிங்கிறது. அதுக்கு இந்த திட்டத்துல 100% திட கழிவுகளை மறுசுழற்சி பண்ணவும் இந்த திட்டத்துல பிளான் வச்சிருக்கிறதா தமிழக அரசு சொல்றாங்க. கோயம்பேடு மார்க்கெட்டை கார்பன் எமிஷன் இல்லாத பகுதியா மாத்த போறாங்க. இது மட்டும் இல்லாம கோயம்பேடை சுத்தி 3.5 ஏக்கர்ஸ்க்கு மரங்களை நட போறாங்க. அடுத்ததா டிராபிக்கை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க. இதுதான் மாநகராட்சிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். ஒரு நாளைக்கு வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கில் வண்டிகள்லாம் வந்து போகுது. அதை கண்ட்ரோல் பண்ண இந்த திட்டத்திலையும் எல்லா ரூட்லையும் ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகிற ஒரு பேரிகேடை வைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம பார்க்கிங்ல வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற ஒரு வசதியும் இருக்கு. அதுக்கப்புறமா பார்க்கிங் இல்லாம நிறுத்தக்கூடிய வண்டிகளை ரெகுலேட் பண்றதுக்கும் இதுலயும் பல திட்டங்களை வச்சிருக்காங்க.
அடுத்ததா நாம பார்க்க போறது இன்கம் சொல்லக்கூடிய வருவாய். மார்க்கெட்ல இருக்க வசதிகளை அதிகப்படுத்தி வருவாய் அதிகரிக்கிற திட்டம் அரசு கிட்ட இருக்கு. திடக்கழிவோட காஸ்ட்டை குறைக்கிறது, அதுக்கப்புறமா பார்க்கிங் மூலமாக வருவாயை அதிகரிக்கிறது, அதுக்கப்புறமா பராமரிப்பை மேம்படுத்தி அது மூலமாகவும் வருவாயை கொண்டு வருவதுன்னு அரசு கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. இப்போ வரைக்கும் பராமரிப்புக்காக ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹1 தான் வாங்கிட்டு இருக்காங்கன்றதையும் நாம கவனிக்க வேண்டியிருக்கு. கோயம்பேடு மார்க்கெட்ல ஒரு நாளைக்கு பல்லாயிரம் பேர் அங்கேயே தங்கி வேலை பார்க்கறாங்க. டிரைவர்லாம் வந்து போறாங்க. அவங்களுக்கு இரவு நேரத்துல தூங்க ஒரு இடம் கட்டித்தர போறதாகவும், அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல இன்னும் நிறைய ஆரோ பிளான்ட்டை வைக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு எல்லாமே சேர்த்து ₹20 கோடி வரைக்கும் பட்ஜெட்டா ஒதுக்கி இருக்காங்க. இந்த திட்டப்பணிகள் எல்லாம் விரைவில் முடியணும் அப்படிங்கிறது வியாபாரிகளுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க டாடா பிளேல இந்த நம்பர்லையும், ஏர்டெல்ல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக, உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.